இரண்டு சகோதரிகள் பள்ளியில். அக்கா அமைதியாக தங்கையின் முடியை சரி செய்து பையை தூக்கி தருகிறாள். தங்கை மட்டும் போட்டி மனப்பான்மையுடன், எல்லாரும் உன்னையே பாராட்டுறாங்க என்று முகம் சுளிக்கிறாள். வீட்டிற்கு உறவினர்கள் வருகிறார்கள். அக்கா அனைவரையும் புன்னகையுடன் வரவேற்று உதவுகிறாள். உறவினர்கள், அக்கா ரொம்ப பொறுப்பான பெண் என்று பாராட்டுகிறார்கள். தங்கை உள்ளுக்குள் கோபப்படுகிறாள். அக்கா நண்பர்களுடன் சாதாரணமாக அமைதியாக இருப்பாள். தங்கை எப்போதும் நான்தா ஃபர்ஸ்ட், நான்தா பெஸ்ட் என்று மற்றவர்களுடன் போட்டி போடுகிறாள். அக்கா தங்கையை அமைதியாக சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாள். அக்காவுக்கு நல்ல குடும்பம் வரன் பார்க்க வருகிறது. அவர்கள் அக்காவின் குணத்தையும் மரியாதையையும் பார்த்து மகிழ்கிறார்கள். தங்கை அம்மாவிடம், எனக்கு இதைவிட பெரிய ஃபேமிலி தான் வரும் என்று பெருமையாக பேசுகிறாள். அக்கா திருமணத்திற்கு பிறகு அன்பான கணவர், புரிந்து கொள்ளும் மாமியார் குடும்பம் உடன் சந்தோஷமாக வாழ்கிறாள். எளிமையான வாழ்க்கை, ஆனால் மன நிம்மதி நிறைந்தது. தங்கைக்கு வெளியில் பெரிய ஃபேமிலி போல தெரிந்தாலும் அன்பும் புரிதலும் இல்லாத குடும்பம் கிடைக்கிறது. அவள் எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கவில்லை. ஒருநாள் தங்கை தனியாக அழுகிறாள். அக்கா வந்து ஆறுதல் கூறுகிறாள். அப்போது தங்கைக்கு தான் அக்காவை எவ்வளவு காயப்படுத்தினேன் என்ற நினைவுக்கு, வாழ்க்கையில் ஜெயிக்க நல்ல மனசுதான் முக்கியம் என்று சொல்கிறாள். கர்மா சத்தமாக வராது, ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கொடுத்த வலியை ஒரு நாள் உணர வைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.